என் மகளை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறாள். இப்பொழுதே வா, பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். அவசியம் தாயே. பல வருடங்களாக இந்த பூஜைக்காக நான் காத்து கொண்டிருந்தேன். இனி தாமதிக்கவே கூடாது. வாருங்கள். ஆச்சரியம் தாயே. கன்னியாதானம் நடக்கும்போது பெண்கள் கண்ணீர் விடுவார்கள், வருத்தப்படுவார்கள். காரணம், இந்த சடங்கு நடந்த உடனே அவர்கள் விவாகம் நடந்துவிடும். அவர்கள் பெற்றோர்களையும் பிரிந்து விடுவார்கள். ஆஹா, கவனமாக பாருங்கள். என் முகத்தில் வருத்தமல்ல, மகிழ்ச்சி தெரியும். காரணம், பிருகு மகள் பார்கவியின் மனதில் தன் தாய் தந்தை அன்பை தவிர முக்கியமானது நாராயணரை பழிவாங்குவதே ஆகும். பழிவாங்கும் படலத்தின் முதல் படிக்கட்டு இந்த பூஜையாக இருக்கும். சிறுவயது முதலில் நான் அன்பை பார்க்கவில்லை, பழிவாங்கும் எண்ணத்தையே பார்த்துள்ளேன். தாயே, யார் உங்கள் தலையை வெட்டினாரோ அவர் தலையை உங்கள் காலடியில் சாய்க்கும் கனவை நான் கண்டுள்ளேன். விவாகத்திற்கு பிறகு பிரியும் கவலை எனக்கில்லை. காரணம், தந்தையார் மற்றும் சகோதரரும் என்னிடம் கூறியிருக்கிறார்கள், புரிய வைத்துள்ளார்கள். நாராயணரை தாசனாக்குவதற்காக என் விவாகம் மிக முக்கியமாம். ஆகையால் நிச்சயம் முடிந்தவுடன் நான் என் திருமணத்திற்காக தயாராக உள்ளேன். காரணம், பழிவாங்குவதற்காக அதிக நாட்கள் காத்திருக்க வேண்டாம் அல்லவா? தாயே, யார் உங்கள் தலையை வெட்டினாரோ அவர் தலை உங்கள் பாதத்தில் கிடக்கும். அவரை சிறைப்பிடிக்க நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். வாருங்கள் தாயே, நல்ல காரியத்தை உடனே முடிக்கலாம். வாருங்கள், எல்லோரும் வாருங்கள். பார்கவியை வளர்க்கும் பொழுது நாங்கள் பாசத்தை காட்டி வளர்க்கவில்லை, விரோதம் என்னும் விதையை விதைத்திருக்கிறோம். அதனால் தான் அன்பின் பூ மலரவில்லை. பழிவாங்கும் அக்னிதான் கொழுந்து விட்டு எரிகிறது. நாராயணனின் லக்ஷ்மி அவருக்கே பரம சத்ருவாக மாறிவிட்டாள். ஓம் மாதவாய நம ஸ்வாஹா. ஓம் கேசவாய நம ஸ்வாஹா. ஓம் இந்திராய நம ஸ்வாஹா. ஓம் அக்னி தேவதாய நம ஸ்வாஹா. இப்போது பார்கவியின் பாக்கியம் அதிக தூரத்தில் இல்லை. தயாராகிவிடு பார்கவி. உன்னுடைய பாக்கியம், உன்னுடைய நாராயணன் வந்து கொண்டிருக்கிறார். இதோடு இந்த பூஜை முழுமை அடைந்தது.
விவாக ஏற்பாடுகளை செய்யுங்கள் பண்டிதரே. ஆஹா, மனம் மகிழ்கிறது, உடல் சந்தோஷத்தில் துள்ளுகிறது. ஏதோ ஒரு அற்புதமான உற்சவம் நடப்பது போல் தெரிகிறது. நீங்கள் எல்லாம் யார்? அறிமுகப்படுத்துங்கள். நாங்கள் நடனக் கலைஞர்கள். சுப உற்சவத்திற்கு மேளம் வாசித்து அங்குள்ள அனைவரையும் சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியை பரப்பி விடுவோம். இது எங்கள் காரியமாகும். அதனால் தாங்கள் அனுமதி கொடுத்தால் இந்த இடத்திலும் நாங்கள் நாட்டியமாடி மகிழ்விப்போம். இதற்கெல்லாம் அவசியமில்லை. தயவு செய்து இங்கிருந்து சென்று விடுங்கள். உச்சிதம்தான் மகரிஷி. ஆனால் இந்த உற்சவத்தில் வண்ணங்கள் உள்ளது, கொண்டாட்டம் இல்லையே. 7 வண்ணங்கள் உள்ளது. இருந்தாலும் சுகம் மற்றும் அமைதியை காணவில்லை. அதனால்தான் கொண்டாட்டமும் தெரியவில்லை, மகிழ்ச்சியும் தெரியவில்லை. எனக்கு தெரிந்து இந்த உற்சவம் மகத்துவமான உற்சவம் அல்ல. மகத்துவமான உற்சவம்தான். இன்று இந்த உற்சவத்தால் நாராயணரை பழிவாங்கக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டே வருகிறது. இதைவிட மகிழ்ச்சியான விஷயம் வேறு என்னவாக இருக்கும்? நல்லது, உத்தரவு கொடுங்கள் மகரிஷி. நாங்கள் செல்கிறோம். வாருங்கள் நண்பர்களே. நில்லுங்கள். தங்களை மீண்டும் அடைவதற்காக தங்கள் நாராயணன் வந்துள்ளேன். நான் அறிவேன், தங்களுக்கு எதுவும் நினைவில் இல்லை. இந்த நாராயணன் தங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். காரணம், லக்ஷ்மி நாராயணனுக்கு மீண்டும் கிடைக்கவில்லை என்றால் பின் நாராயணன் நரனாகி விடுவான். இந்த சிருஷ்டி சமநிலையை இழந்து அழிந்துவிடும். பார்கவி, என்னவாயிற்று? நாட்டியம் நடக்கட்டும் தந்தையாரே. இந்த உற்சவத்தில் நாட்டியம் நிச்சயம் நடக்கும்.
சில பிரச்சனைகளுக்கு தீர்வு பலத்தால் அல்லாமல் சூழ்ச்சியால் தீர்த்து வைக்க வேண்டும். அதை செய்வதில் நாராயணர் திறமைசாலி. தனது லக்ஷ்மி தேவியோடு அவர் இருந்தாலும் யாராலும் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அசுரர்களாலும் முடியவில்லை, அசுர மாதாவாலும் முடியவில்லை, அசுர குருவாலும் முடியவில்லை, அதோடு பிரகரிஷியாலும் இவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. என்னுடைய வைகுண்டத்தின் ஈஸ்வரனை இன்று முதல் இந்த உலகத்தில் அனைவரும் வேங்கடேசன் என்ற பெயரில் போற்றுவார்கள். கூறுங்கள், வேங்கடேச பகவான் வாழ்க! தாங்கள் அழகாக இருக்கிறீர்கள். தங்களை பார்த்தவுடன் நான் என் மனதை பறிகொடுத்து விட்டேன், என் மனதை பறிகொடுத்து விட்டேன், என் மனதை பறிகொடுத்து விட்டேன். என்ன கூறினீர்கள்? என்னை நீங்கள் நேசிக்கிறீர்களா? நிறுத்துங்கள். நீ நாட்டியக்காரன், நீ கடவுள் இல்லை. உன் தரத்தை மறந்து விடாதே நாட்டியக்காரா. இவர் ஒரு சாதாரண கன்னி அல்ல. இவர் பிருகு ரிஷியின் மகள். பிருகுவின் மகளான பார்கவியிடம் இவ்வாறு பேசுவதற்கு துணிச்சல் இருக்கக்கூடாது. புரிந்ததா? மன்னிக்க வேண்டும் மகரிஷி. நான் கூறியதை தாங்கள் புரிந்து கொண்டீர்கள். அதன் உணர்வுகளை தாங்கள் புரிந்து கொள்ளவில்லையே. மனதில் தன்னம்பிக்கை, வார்த்தையில் தெளிவு. பார்க்க நாட்டியக்காரன், ஆனால் அவன் கூறுவது வேறு அர்த்தத்தை குறிக்கிறது. என் பேச்சை அப்படியே எடுத்துக் கொள்ளாதீர்கள், அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆம், அன்பான விஷயத்தை அன்பு கலந்து சொல்லிவிட்டேன். குருதேவா, ஒருவேளை இவர் நாராயணராயிருக்குமோ? அன்பு இல்லை. என்னுடைய தங்கைக்கு பழிவாங்க மட்டுமே தெரியும். எவ்வளவு தைரியத்தோடு உன் மனதில் உள்ளதை சொன்னாயோ அதே போல் உன்னையும் நீ அறிமுகப்படுத்திக் கொள். யார் நீ? பதில் கூறு. யார் நீ? நாராயணரோடு இவ்வாறு நடந்ததற்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். வேண்டாம் மகாதேவா, இது நாராயணனின் யுத்தம் அல்ல, வெங்கடேசனின் யுத்தம். சாதாரண ஆத்மாவோ பரமாத்மாவோ அன்பிற்காக அடியை பெற்றுத்தானாக வேண்டும். வேதனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். சங்கடமில்லாமல் அன்பு கிடைக்காது. எதற்காக சிரிக்கிறாய்? பதில் கூறு. யார் நீ? அதோடு என் தங்கை பார்கவியிடம் இவ்வாறு பேசுவதற்கு உனக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? நான் தான் கூறினேனே மகரிஷி, நாட்டியக்காரன். வெங்கடகிரி மலையிலிருந்து வருகிறேன். என் பெயரோ வெங்கடேசன், என் பெயரோ வெங்கடேசன், என் பெயரோ வெங்கடேசன். இப்போதைக்கு என்னுடைய பெயரே போதும். நாடோடியாக வாழ்வதே என் தொழில். இன்று ஒரு ரூபத்தில், நாளை வேறு ரூபத்தில், இன்று மனிதனாக தெரிவேன்.
சில நேரம் நாராயணனாக மாறுவேன். சில நேரம் நடனமாடுவேன், சில நேரம் ஆட்டி வைப்பேன், சில நேரங்களில் சிரிப்பேன், சில நேரங்களில் சிரிக்க வைப்பேன், சில நேரம் அன்பு காட்டுவேன், சில நேரம் அன்பிற்காக ஏங்குவேன். நாடோடியே, இப்பொழுதாவது கோபத்தை தியாகம் செய்யுங்கள் மகரிஷி. அன்பில் என்ன வேறுபாடு இருக்கிறது? என்னுடைய மனமானது தங்களோடும் சேர்ந்துள்ளது. எனக்கு தங்களையும் பிடித்திருக்கிறது. தாங்களே பாருங்கள், தங்களுடைய அழகான அற்புதமான தாடி, அதை பார்த்தால் யாருக்கும் அன்பு வரும். அதோடு முகத்தில் ஒரு தனி கம்பீரம். அடடடடா, அழகாக இருக்கிறீர்கள். சூரியனின் ஆற்றலை தங்களிடம் பார்க்கிறேன். தாங்கள் மட்டுமல்ல, சொல்லப் போனால் இங்கிருக்கும் அத்தனை விருந்தினர்களையும் எனக்கு பிடித்திருக்கிறது. கால்நடைகள், பறவைகள், மரங்களை நான் நேசிப்பவன். அவர்களும் என்னை. அதனால்தான் என்னோடு அவர்களும் ஆடுகிறார்கள். சத்தியத்தை சொல்லட்டுமா? பாசம், நேசம் என்பது அருவி. அதில் நீராடுவதே எனக்கு எப்பொழுதும் பிடிக்கும். தாங்களும் இந்த அன்பை அனுபவியுங்கள். அப்போது என்னோடு தாங்களும் ஆடுவீர்கள். நான் செய்த தவறு ஒன்றுதான். என்னுடைய ஹாஸ்யத்தை விட்டுவிட்டு மிக கம்பீரமான முறையில் என்னுடைய அன்பை வெளிப்படுத்தினேன். இவர் கண்களை நேராக பார்த்து சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். தங்களை நான் நேசிக்கின்றேன். உன்னுடைய நாடகம் முடிந்ததா? அன்பின் உபதேசம் மற்றும் எங்களை மகிழ்வித்தது முடிந்து விட்டதென்றால் சென்றுவிடு. இங்கிருந்து சென்றுவிடு. தங்களுடைய இந்த அன்பு மற்றும் கருணைக்காக மிக்க நன்றி தாடி முனிவரே. ஆனால் செல்வதற்கு முன்பு ஓர் சிறிய விண்ணப்பம், அதுவும் அன்போடு. இந்த ஆசிரமத்தில் சத்தியத்தை பற்றி சொற்பொழிவு நடத்துவீர்கள் அல்லவா? அத்துடன் அன்பையும் சேர்த்து சொல்லிக் கொடுங்கள். அன்பிலிருந்து விலகி போட வேண்டாம். அன்பை கற்றுக் கொடுங்கள். ஒருவேளை வந்துவிட்டால் பின் சத்தியமும் ஒழுக்கமும் தன்னால் வந்துவிடும். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் அடையாளத்தின் மீது அன்பு, மிருகங்கள், பறவைகள் மீது அன்பு, செடி கொடிகள் மீது அன்பு, சத்தியம், நியாயம் மீது அன்பு, அனைத்து மனிதர்களோடும் அன்பு, அதோடு என்னுள் இருக்கும் நாராயணன் மீது அன்பு. நாராயணர் மீது அன்பா? என்ன ஒரு தைரியம்! வாழ்க்கையில் நாம் பல உறவுகளை நாடித்தான் செல்கிறோம். ஆனால் இந்த உறவுகளை கணக்கிடும் பொழுது ஒரு சில உறவுகள் மட்டுமே நம் மனதை கவர்ந்திழுக்கும், நம் இதயத்தின் அடித்தளத்தில் பதிந்துவிடும். சில நேரங்களில் இந்த உறவுகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் சில நேரம் நாம் இவர்களை இழந்தும் விடுகிறோம். உண்மையான உறவுகளோடு நீண்ட நாள் பயணம் செய்யுங்கள். அப்போதுதான் வாழ்க்கையில் ஆனந்தத்தின் வைகுண்டத்தை காண்பீர்கள்.